மிஸ்டர் எக்ஸ் வர்த்தா இல்ல ஆவரேஜா? ரீசென்ட்டா ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் நடிச்ச மிஸ்டர் எக்ஸ் மனோரஞ்சனோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நியூக்ளியர் டிவைஸ் மிஸ் ஆகுது. ரோக் ஏஜென்ட்டான ஆர்யா அது எனிமி கிட்ட போகாம திருப்பி கொண்டு வரணும். இதுதான் ஃபுல் பிளாட். ப்ரீவியஸ் ஃபிலிம் ஆஃப் மனோரஞ்சன் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர். அந்த படத்துல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்பை த்ரில்லர் தான் அதுவுமே. ஆனா அந்த ஸ்பை த்ரில்லர்ல நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. எதுவுமே பிரெடிக்டபிளா இருக்காது. அடுத்து என்ன நடக்க போதோ எல்லாமே சர்ப்ரைசிங்கா இருக்கும். பட் ஆனா இங்க பிக்கஸ்ட் ஃபிளாவே ட்விஸ்ட் தான். ஏன்னா ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பார்ட் 2க்கான லீட கொடுத்திருக்காங்க கிளைமேக்ஸ்ல. ஆனா அதுவுமே வந்து பிரெடிக்டபிள் தான். ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போகும். எங்கேயுமே லேக் இருக்காது. அண்ட் இந்த ஸ்டோரி பிளாட்டுமே வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் இதுல ஆக்டர்ஸ் எல்லாருமே டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோலுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஓவராலா சொல்லணும்னா இது ஒரு டீசென்டான ஸ்பை த்ரில்லர். இன்னும் இந்த மாதிரி ஆனஸ்ட் ஷார்ட் ரிவ்யூஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி மூவி ரிவ்யூஸ் போடுறேன். நீங்க பார்த்திருக்கீங்களா? வர்த்தா இல்ல ஸ்கிப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.